ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபாய் ஃபைன். இந்த பைக் இன்சூரன்ஸ் இல்லைன்னா 2000 ரூபாய் ஃபைன். உங்க ரூல்ஸ்லாம் சூப்பர் சார். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஃபைனோட ரியல் பர்பஸ் என்ன? கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதா, இல்லைன்னா ஒரு உயிரை சேவ் பண்றதா? ரோட்ல ஹெல்மெட் போடாத ஒருத்தவங்களை பிடிச்சி ஃபைன் அமௌண்ட்டை வாங்கிட்டு அதே ரோட்ல அன்சேஃபா மறுபடியும் அவங்களை அனுப்புறது தான் பெட்டர் சொல்யூஷன் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் 2024 மட்டும் 2500 உயிருக்கு மேல போயிருக்கு. இந்த ஹெல்மெட் போடாத ரீசனுக்காக மட்டும் ஆல்மோஸ்ட் 30% உயிர் இந்த ஹெல்மெட்டுக்காக மட்டும் போயிருக்கு. இனிமேல் ஒரு உயிர் கூட இதுக்காக ஆட் ஆகக்கூடாது. வெல்கம் டு மை டியர் சிஎம் விஜய் சார் சீரிஸ் எபிசோட் 2. இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே சார். டிராஃபிக் போலீஸ் ஃபைன் அமௌண்ட் போடுறப்பவே அந்த 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டுக்கு பதில் கவர்மெண்ட்டே ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஐ ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணி மாட்டிட்டு போங்கன்னு கொடுத்தா ஃபைன் ரிசிப்ட் கொடுக்கறதுக்கு பதில் சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணலாமே. ரூல்ஸும் ஃபாலோ ஆகும், பப்ளிக்கும் சேஃப் ஆவாங்க. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கதைக்கு வரும். நார்மலாக பைக் இன்சூரன்ஸ் எவ்வளோ? 1000 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரும். ஆனால் நீங்கள் போகிற ஃபைன் அமௌண்ட் 2000 ரூபாய். அதுக்கு பதில் ஸ்பாட்லே நீங்கள் ஒரு டிஜிட்டல் பைக் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா வெஹிக்கிளும் சேஃபு, ஃபேமிலியும் சேஃபு. ஃபைனை பனிஷ்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம பப்ளிக் சேஃப்டி சர்வீஸாக மாற்றி காட்டுங்க சிஎம் சார். அதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மெசேஜ் சிஎம் ஜோசப் விஜய் சார் வரைக்கும் போய் சேரும். அப்பதான் பனிஷ்மெண்ட்டுக்கு பதில் சேஃப்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற புது ரூல் நம்மளுக்கு வரும்.